கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதற்கும், நீங்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கும், ஆண்டவர் தந்த இந்த மகிமையான அவருடைய வேலைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் அடியல் மூலமாய் கர்த்தர் வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கிற வார்த்தைகளை, ஆலோசனைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள் வளருகிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை அறிந்து கொண்ட நிலையிலே நாம் நிற்கக்கூடாது. நோய் சுகமாக்குவார், பிசாசை துரத்துவார், ஆசீர்வதிப்பாருங்கிற அந்த ஒரே சத்தியத்தை கேட்டு முட்டாள்தனமாக அதோடு வாழ்ந்து விட்டு நம்ம வாழ்க்கை முடிக்கக்கூடாது. அதை அறிந்திருக்கிற நாம், அது உண்மைதான், ஆண்டவர் எல்லாம் செய்கிறார், நம்ம எப்படி வாழணும் நிறைய காரியத்தை பைபிளில் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு வாழ முயற்சி வாழணும். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? அன்பாகத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம வாழும்போது தான் நமக்கு நிறைய நன்மைகள் வரும். இன்றைக்கு நமக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். 7 முதல் 11 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பித்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, ஆவிக்குரிய தகப்பனின் ஜெபம் மிக முக்கியமானது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் வருகிறார்கள் யுத்தம் பண்ணுவதற்கு. உடனே பெலிஸ்தர்கள் போய் நேரடி யுத்தம் பண்ணலை. அதாவது அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆலோசனை கொடுத்து நடத்தி வருகிற காலம். அதாவது உதாரணமாக அந்த ஒரு சபையை எப்படி ஒரு தேவ ஊழியக்காரர், ஒரு மேய்ப்பர் நடத்துகிறாரோ, அதே போல் அன்றைக்கு நியாயாதிபதிகளை தீர்க்கதரிசிகளை கொண்டு கத்த நடத்தின காலம் இருந்தனால தேவ ஜனங்களுக்கு ஆலோசனைகள், காரியங்கள் எல்லாமே கொடுத்து நடத்துறது சாமுவேல் அன்றைக்கு. அதனால் இஷ்டத்துக்கு சபை போய் ஒரு காரியத்தை செய்யலை. எதிராளிகள் வந்துட்டாங்க, பிரச்சனை வந்துச்சுது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் போய் எதிராளிகளை முறியடிக்கிறோம். அழகான ஒரு காரியத்தை அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆவிக்குரிய தகப்பட்ட வராங்க. இப்போ சாமுவேல் என்ன செய்கிறாரு? ஆவிக்குரிய தகப்பன், அதாவது பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இவங்க இப்போ யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு. ஆண்டவருடைய வல்லம் அங்கே இறங்குது. ஜெயிக்கிறாங்க, எதிராளிகளை விரட்டுறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சபைக்கு போகிற ஒரு நபராக இருக்கலாம். ஒரு சபைக்கு, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க. அங்கே ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அந்த சபையோடு இணைஞ்சிருக்கீங்க, அந்த தரிசனத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் அந்த சபையில் உள்ள உபதேசத்தை கேட்குறீங்க, வளர்றீங்க, பெறுகிறீங்க, அந்த தரிசனத்துக்காய் உழைக்கிறீங்க, உங்கள் குடும்பம் வளருது. இதுதான். நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக ஆவிக்குரிய தகப்பன் ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையின் மேய்ப்பர், ஆவிக்குரிய தகப்பன்
உங்களுக்காக சில வேளை உங்கள் வீடுகளை சந்தித்து ஜெபிக்காமல் இருந்தாலும், சின்ன சபைன்னு நேரடியாக வந்து ஜெபிப்பாங்க. கொஞ்சம் பெரிய சபை கத்த தரிசனம் பெருசுன்னா உடன் ஊழியர்கள் வருவாங்க. சில சபைகளில் விசுவாசிகளை வளர வைத்து அவங்களே ஜெபத்தில் பழகியிருப்பாங்க, அது வேற காரியம். ஆனாலும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தன்னுடைய ஜெப அறையில் தன்னுடைய ஜெபத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்காக குடும்பங்களுக்காக திறப்பிலிருந்து ஜெபிப்பார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் அதிசயங்களை சிற சபையில் ஜேடிஎம் சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்களை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு காலம் நான் அநேக குடும்பங்களை சந்தித்து அவங்கள விசாரித்து ஜெபித்த காலம் இருந்தது. இப்போ மக்களை அதிகமாக தந்தார். ஏன்னா ஆண்டவர் தரிசனத்தின்படி தந்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுருக்காரு, அதன்படி நடத்துகிறார். இப்போ போய் நான் ஒவ்வொரு வீடுகளாக சந்தித்து ஜெபிக்க முடியாது. என் உடன் ஊழியர்கள் அநேகர் இருக்கிறாங்க, முழு நேர ஊழியர்கள் இருக்கிறாங்க, பகுதி நேர ஊழியர் இருக்காங்க. வீடுகளை சென்று ஜெபிப்பதற்கே சுமார் 30க்கு மேலே குடும்பங்கள் இருக்காங்க, ஃபேமிலிஸ் அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடியனுடைய ஜெபத்தில் எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை ஆயிரம் குடும்பம் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துக்காக நான் எப்படி ஜெபிக்கிறேனோ, என்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி பாரம் எடுத்து ஜெபிக்கிறோனோ, வேலை ஜெபிக்கிறேன், அதே போல் ஒவ்வொரு குடும்பத்துக்காக சில நேரங்கள் சில முக்கியமான பிரச்சனை குடும்பங்கள் பேர்களை சொல்லி, மற்றபடி நீர் சபையிலே தந்திருக்கிற அனைத்து குடும்பங்களும் இப்படி ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், உயர்த்தப்படணும் ஜெபிப்பது உண்டு. அது எனக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். நான் பொய் சொன்னாலும் அதை தேவன் அறிவார். புரிந்து கொண்டீர்களா? இந்த ஜெபம் முக்கியமானது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே போல் நீங்கள் எந்த திருச்சபையில் இருந்தாலும் உங்களுடைய மேய்ப்பன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக ஜெபிப்பார். அந்த ஜெபம் அவசியம். இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தகப்பன் உங்களுக்காக மண்டாடணுன்னா, ஒரு தகப்பன் உங்களுடைய காரியத்தை குடும்பத்திலே வச்சுக்கொள்ளுங்க பொறுப்பெடுக்கணும்னா, அந்த தகப்பனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா சரி வராது. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு சபையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பம் எப்பொழுதுமே அந்த சபையில் அந்த பாஸ்டர் பேசுகிற வார்த்தைக்கு எதிராக சில காரியங்களை சொல்வார்களாம். ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி வளர்ந்துட்டாங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாராம். அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே வந்தோம், அப்போ இப்படி நடந்தாங்க, இப்போ இவ்வளோ பெரிய பணம் வந்துச்சு போகிறது அப்படின்னு சொல்லி எப்பவும் எதிராக பேசி இருப்பாங்களாம். ஒரு காலம் ஊழியத்தை தாங்கி வளர்ந்தவங்க, உயர்ந்தவங்க, ஊழியத்தை கொடுத்து வளர்த்துனவங்க, இந்த ஊழியம் வளர்ந்து பார்த்த பிறகு இவங்களுக்கு பொறாம இவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியத்தையும் கொடுக்கறதும் இல்லை. இது இப்போ பாஸ்டருடைய பார்வைக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை, ஆரம்பத்தில் அவங்க எப்படி டீல் பண்ணாங்க, இப்போ எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி ஊழியத்தில் ஈடுபடுறாங்க, என்ன செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அது அவருக்கு அது தெரிய வந்துச்சு. ஆனால் அவர் அது பெருசாக எடுக்கலை. இப்போ ஆனால் அதே சபையில் இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஆட்கள்கிட்டையும் குறை சொல்லுவாங்க. ஆமாம், பெரிய ஊழியம் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க, அதான் கட்டுறாங்க, அப்படி எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங் நடத்தினா கூட 10 லட்சம் செலவு பண்ணணுமா, இவ்வளோ பண்ணணுமா, அதுக்கு 10 லட்சம் தேவையா அப்படின்னு பண்ணுவாங்கள. அப்போ பாருங்கள், அந்த பாஸ்டருக்குள்ளே அவங்க மேலே ஒரு அன்பு வரலை. ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஜெபிப்பார், மனசில் ஒரு கஷ்டம். ஆண்டவரே, இவங்க சபையில் வளர்ந்தாங்க, நல்ல உதவியாக இருந்தாங்க, இப்போ நாமும் வளர்ந்து போகிறோம், ஊழியத்தை சேர்த்து இருக்கிறோம், இவங்களும் இன்னும் வளர்ந்து மேலே வர வேண்டியவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதை நிமித்தம் இந்த அன்பாக ஜெபிக்கிற இறுதி அவங்களுக்கு விட்டு போச்சு. ஊழிய காலம் விட்டு அந்த குடும்பம் அடி வாங்க ஆரம்பித்தாங்க, அந்த குடும்பம் கீழே போக ஆரம்பித்தாங்க. புரிஞ்சிட்டிங்களா? இதுதான் ரகசியம். இன்றைக்கி நிறைய சபைகள் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறது, மற்றவங்கள்ட்ட போய் குற்றப்படுத்துறது, வீட்டில் இருந்து குறை சொல்கிறது பிள்ளைகளுக்கு பக்கத்தில். இது கர்த்தர் அறிகிறார். ஊழியக்காரங்க அவங்களுக்கு ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது, மனஸ்தாபம் உள்ளே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆவிக்குரிய தகப்பனுடைய ஜெபம் அவசியம். ஒரு வசனத்தை சுட்டி காட்ட, யாத்திரம் 17:11, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பார்த்தீங்களா? யோசுவா போய் யுத்தம் பண்ணுறான் அமலேக்குக்கு விரோதமாய். யோசுவா யுத்தம் பண்ணுறான் ஒரு பெரிய சேனையோடு போய். மோசே தன் கையை உயர்த்தி மலைக்கு மேலே ஜெபித்து கொண்டிருக்கும்போது தான் யோசுவா வெற்றியை பார்க்குறான். மோசையுடைய கையை ஜெபம் குறைஞ்ச உடனே தோல்வி வருது. அப்படின்னா
நம்ம ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும். ஆனாலும் சில நேரங்களில், சில காரியங்களில், சில யுத்தங்களில், சில போராட்டங்களில் நாம் போகிற சபை, நம்மை நடத்துகிற மேய்ப்பனுடைய உண்மையான ஜெபம் தேவைப்படும். மறந்துடாதீங்க. அதுக்கு எப்படி அந்த ஜெபம் கிடைக்கும்னா, நீங்கள் சபையில் உண்மையும் உத்தமமாக சபை மேய்ப்பரு கீழ்ப்படிந்து சபை வளர்ச்சிக்கு ஜெபிக்கிறவங்களா, கொடுக்குறவங்களா, கீழ்ப்படுகிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சபை மேய்ப்பருடைய சிநேகம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்காக அவர் தனியாக நின்று தரப்பில் ஜெபிப்பார். நீங்கள் வெற்றியை காண்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்துக்கு நீங்கள் போய் சொன்னாலும் அவங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தாண்டு கேட்பார். மறந்துடாதீங்க. அதனால் உங்கள் சபை மேய்ப்பரோட போதகரோட ஏதாவது குழப்பங்களோ மனஸ்தாபம் இருந்தால் அதை போய் சரிப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த முக்கியமான ஒரு நல்ல ஆலோசனைக்காக நன்றி. சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்தி மன்றாடின பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை மேற்கொண்டார்கள். மோசே ஜெபிக்கும் போதுதான் அமலேக்கை யோசுவா மேற்கொண்டான். அதே போல சபையின் விசுவாச குடும்பங்கள் சில இடங்களில் வெற்றி அடைவதற்கு மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஜெபம் முக்கியமானது. இவர்கள் ஆராதிக்கிற சபையோடு இணைந்து, குறிப்பாக ஆவிக்குரிய தகப்பனோடு நல்ல ஐக்கியம் இல்லாமல் மனஸ்தாமூல வைத்து கொண்டு இருப்பாங்கன்னா, இவங்க போய் ஒப்புரவாகி சபையோடு இணைந்து சபை வளர்ச்சிக்காக பாடுபடவும், ஆண்டவர் அதன் நிமித்தம் சபை மேய்ப்பனுடைய ஜெபம் இவர்களுக்கு கிடைத்து எந்த இடத்துல சில தோல்வி நிற்கிறாங்களோ அந்த இடத்துல வெற்றி அடையவும் கிருபைத்தாரும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.